ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய தொடர் நிகழ்ச்சி. தேவரீர் என் எல்லைகளை விஸ்தாரமாக்கி. கடந்த செய்தியிலே தேவன் எல்லைகளை விஸ்தாரமாக்க வேண்டுமானால் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அர்ப்பணம் தேவை. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையின் தேவனுக்கு உறவு தேவை, அந்த ஜெபங்கள் தேவை. இதனாலே தேவன் உங்கள் எல்லைகளை விரிவாக்க வேண்டுமானால் நம்பர் 1, ஆஸ்க் ஃபார் தி பெஸ்ட். தேவனிடத்துல சிறப்பான ஒன்றை கேளுங்கள். அவர் எல்லைகளை நிச்சயமாய் விசாலமாக்குவார். அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவன் சொன்ன வார்த்தை, தேவரே என்னை ஆசீர்வதித்து. அடுத்த வார்த்தை, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. தீமை வரக்கூடாது என்று அர்த்தம் அல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதிலும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அதாவது இன்றைக்கு அனைவருடைய ஜபங்கள் எல்லாம் தங்களுக்காகவே, தங்களுக்காக தாங்கள் வாழ. இந்த ஜபத்துல கூட வாசித்து பாருங்கள், உமது கரம் என்னோடு இருந்து என்னை துக்கத்திலிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாதபடி. என்னுடைய அடுத்த குறிப்பு என்னவென்றால், ஆஸ்க் த பெஸ்ட். தேவனிடத்துல சிறப்பான ஒன்றை கேளுங்கள். எல்லாரும் கேட்கிற ஒன்றல்ல, சிறப்பானதை. ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். அப்படி கேட்கும் போது அவர் வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, வானத்தின் பலகணைகளை திறந்து. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை யோவான் 21:5 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்ட வார்த்தை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சிசுவை நோக்கி, பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாவது உங்களிடத்துல உண்டா என்றார். அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, ஒன்றுமில்லை. இது எல்லாருடைய வாழ்க்கையில் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை. இடத்துல ஒன்றுமில்லை, இடத்துல ஒன்றுமில்லை, இடத்துல ஒன்றுமில்லை. தேவன் சொல்லுகிறார், ஒன்றுமில்லை என்பதனாலே அவர் நம்மை விட்டு விலகி போவதில்லை. அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அன்பானுடைய அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டார்கள். திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, அந்த வார்த்தை படிக்கிறேன். போடுங்கள், செயல்படுங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். இப்படி கீழ்ப்படியும் போது சொன்ன வார்த்தை, அது உங்களுக்கு அகப்படும். நம்பினால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அது உங்களுக்கு அகப்படும். உண்மைதான், உடைய ஸ்டேட்மெண்ட் உண்மை. பிரயாசப்பட்டது உண்மை, பாடுகள் உண்மை, இல்லாமை உண்மை, சுருமை உண்மை, நெருக்கங்கள் உண்மை. ஆனால் சொல்கிறார், செய். அவருடைய வாழ்க்கையில துக்கங்கள் அதிகம், ஆனால் தேவன் எதை சொன்னாரோ அதை செய்தார். அந்த வசனம் போட்டது, அப்படியே அவர்கள் போட்டார்கள். திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க கூடாது இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, obey God's word. நிலையில் விஸ்தாரமாக்கப்பட வேண்டுமானால், அதாவது நான் சொன்ன முதல் குறிப்பு, ask the best. தேவனிடத்துல சிறப்பான ஒன்றை கேளுங்கள். அவர் சொல்லுவார், நீங்க எல்லாரும் மண்ணுக்காகவே ஜெபிக்கிறோம், மண்ணுக்காக அல்ல, விலையிட பெற்ற மாணிக்கத்திற்காக ஜெபிங்கள். நித்தியத்திற்காக, நித்திய ராஜ்யத்திற்காக, நித்திய வாழ்க்கைக்காக ஜெபித்து பாருங்கள். You will get the best. அடுத்தபடி எல்லாவது பீல வருகிறது, பெஸ்ட். எல்லாவது ask for the blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபியுங்கள். அந்த வார்த்தை சொல்லப்படுது, தேவரே என்னை ஆசீர்வதித்து. இதுல சுயநலம் மாதிரி தெரியும், ஆனா சுயநலம் இல்லை. தேவன் ஆசீர்வதிப்பாரானால் அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். திரும்ப சொல்கிறேன், ask for the God's best. அதாவது வாழும் காலங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக, தேசத்திற்கு ஆசீர்வாதமாக, உங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக, உங்கள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக, உங்கள் உறவுகளுக்கு ஆசீர்வாதம் இருக்க ஜெபியுங்கள். The reason why God wants to bless you. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கும் போது அநேகருக்கு நான் ஆசீர்வாதம் இருப்பேன். இது துக்கமான காரியம் என்னவென்றால், ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கு அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, be a blessing to many.
அனைவருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் தேவன் சொன்ன வார்த்தை, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னையே ஆசீர்வாதமா மாற்றுவேன். எனவே ஆண்டவர் உங்களை ஒரு ஆசீர்வாதம் மனிதனாய் மாற்ற விரும்புகிறார். அடுத்தபடி அவருடைய ஜெபத்தினுடைய அடுத்த குறிப்பு, he prayed for the power. he prayed for the power. அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. அப்படின்னா அது எப்படி முடியும்? தேவனுடைய வல்லமை இருந்தால் ஒழிய முடியாது. அடுத்த வார்த்தையில படிக்கிறேன், அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும். இன்னொரு கருத்து என்னவென்றால், லார்ட் ஐ நீட் யுவர் பவர். இந்த பரந்த பூமியிலே, பாடுகின்ற உலகத்திலே, அன்பான தேவப்பிள்ளைகளே, அவருடைய வல்லமை இல்லாமல், வல்லமை தேவை, வாழ வல்லமை, பூமியிலே நிற்க வல்லமை, ஊழியம் செய்ய வல்லமை, எதை செய்தாலும் யூ நீட் காட்ஸ் பவர். அவரால் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். நீங்க இன்றைக்கு நாங்கள் பேசுகிறேனே, அறிவினால் அல்ல, ஆவியினால், பலத்தால் அல்ல, அவருடைய அபிஷேகத்தினால். நம்பினாலும் ஆமேன் சொல்லுங்கள். அந்த வார்த்தை யூனிக் காட்ஸ் பவர் ஃபார் எவரிதிங். ஈவன் சமையலுக்கு கூட, பந்தி விசாரிப்புக்கு கூட அபிஷேகம் தேவை. அபிஷேகம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. என் அன்பு பிள்ளைகளே, ப்ரே ஃபார் மோர் பவர். இந்த வேதத்தை அறிந்து கொள்வதற்கு வல்லமை தேவை, ஊழியம் செய்ய வல்லமை தேவை, ஆண்டவரை ஆராதிக்க வல்லமை தேவை. ஒவ்வொரு நாளும் அந்த வல்லமை இல்லை என்றால் நம்மால் இந்த பூமியில வாழ முடியாது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அன்பான், அதாவது அந்த வல்லமை வரும்போது 2 கொரிந்தியர் 10:10 சொல்லப்பட்ட வார்த்தை. ஒருவேளை வசனங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த புரிந்து கொள்ள முடிய வசனங்களை ஆண்டவர்களுக்கு புரிய வைப்பார். இந்த வல்லமை என்ன செய்யும்? அப்போஸ்தலர் புஸ்தகம் 14:8 8-12 வரைக்கும் நீண்ட வசனங்கள், பொறுமையாய் கேளுங்கள். 8ஆம் வசனம், அப்போஸ்தலர் 14:8. கிறிஸ்தீராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்தான், ஒருபோது நடவாமல் கால்கள் வழங்காதவனாயிருந்தான். பவுல் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்குவேனியா பாஷையிலே சத்தமிட்டு சொன்னார்கள். அன்பு தேவ பிள்ளையே, அப்படியானால் இந்த கவனியங்கள், இது எப்படி என்றால் ஆவியானவராலே. எனவேதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உடல்ல வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள். அது மட்டுமல்ல, அடிக்கடி திருமறை சொல்கிறது, எபேசியர் 5:18, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அடுத்த வார்த்தை ஆவியால் நிறைந்து. 2 பிரிச்சு பேச விரும்புறேன். நாம் துன்மார்க்கமான மதுபான வெறி கொள்வதில்லை, ஆனால் ஆவியில் நிறைந்திருப்பதில்லை. தேவன் சொல்கிறது, ஆவியிலே நிறைந்து. என்னை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளையே, யூ நீட் காட்ஸ் பவர். 3வது, அவன் ஜெபித்த ஜெபத்தினுடைய அடுத்த வார்த்தை, pray for God's protection. தேவனுடைய பாதுகாப்புக்காக அவன் ஜெபித்தான். வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதாவது, என்னை விலக்கி என்னை காத்து கொள்ளும். ஐ நீட் protection. இன்னைக்கு பார்க்கிறோமே, எவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் பாதுகாப்பு வலயத்தை தாண்டி இன்றைய பிரதமர்கள் கொல்லப்படுகிறார்கள், அரசியல்வாதிகள் கொல்லப்படுகிறார்கள், எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு அநியாயமாய் சுடப்படுகிறார்கள். உங்களுக்கு எனக்கும் தேவை காட்ஸ் ப்ரொடெக்ஷன். இந்த சென்னையிலே, இந்த இந்தியாவிலே ஒரு நாளும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. அரசாங்கம் சொல்கிறது, ஹெல்மெட் போடுங்க. ஒவ்வொரு வருடங்களும் இந்தியாவில லட்சக்கணக்கான மக்கள் சாலை விபத்துக்களை மறிக்கிறார்கள். பரிதாபமான ஒன்று. தேவன் சொல்லுகிறார், யூ நீட் காட். யாபேசுடைய ஜெபத்துல அவன் ஜெபித்தது, எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த வசனத்தை படிக்கிறேன், அது என்னை விலக்கி காத்து கொள்ளும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. எனவேதான் ஆவியானுடைய வாசல்கள் நீதிமொழி புஸ்தகம் 13
5 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 13:5. அன்பானுடைய ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு எனக்கு தேவை. அந்த பாதுகாப்பு என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில ஏராளமான பாடுகள், ஏராளமான போராட்டங்கள். 101 சங்கீதம் 1 இப்படி சொல்லுகிறது, அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். நமக்கு பாதுகாப்பு தேவை. நாம் கடந்த நாட்களில் அதிகமான போராட்டங்கள், அதிகமான பிரச்சனை, அதிகமான பாவ செயல்கள். We need a protection of God. 1 கொரிந்தியர் 10:13. எனவே ஆவியானவர் சொல்கிறார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் இந்த சொல்கிறது, அவருடைய கிருபை எல்லா நேரங்களிலும் உங்களை என்னை தாங்கும். அவர் வார்த்தை போட்டுறது, சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளுகிற போக்கை உண்டு பண்ணுகிறார். God protects. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனால் தப்பி சொல்லுகிற ஒரு வழியும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிறார். எனவே இந்த நாளில pray for God's blessing, pray for God's power, pray for God's protection. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபிக்க ஆவியானவர் நாளிலே உங்களோடு பேசுகிறார். அடுத்த உங்களுடைய ஜெபத்தினுடைய அடுத்த வார்த்தை ப்ரொவிஷன். தேவனுடைய பராமரிப்புக்காக ஜெபிக்கிறார். அந்த வார்த்தைக்கு அதை படிக்கிறீங்க. என்று என்னை ஆசீர்வதித்து, அடுத்த வார்த்தை என்று வேண்டிக் கொண்டான், அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அப்படியே செய்தார். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்படியானால் pray for God's provision. யாக்கோபின் புஸ்தகம் 4:3 இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியாலே பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Pray for God's provision. அதாவது the protection will lead into provision. இதனுடைய பாதுகாப்பு மட்டும் இருந்த போதாது, இதனுடைய பராமரிப்பு தேவை. அவர்களை பராமரிக்கிறவர். அதில் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது மத்திய 7:8 எல்லாத்திலிருந்து வசனம் 7:7 கூட. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். உண்மை அல்லவா? God's provision is there. அதாவது அந்த வார்த்தை ஏன் பெற்றுக் கொள்ளவில்லை? தகாத விதமாய் இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று தகாத விதமாய். ஆனா வேதம் சொல்கிறது, எரேமியாவின் புஸ்தகம் 33:3, இதை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அடைந்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பல பெரிய காரியங்களை செய்வேன். அவர் யார் என்றால், உன் வாழ்க்கையிலே தேவைகளை தருகிறவர். திரும்ப 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 அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய காரியங்களை செய்வேன். 1 யோவான் 5:14, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிற தைரியம். அவருடைய ஜெபம், என்னுடைய ஜெபம் என்றால் இஸ் ப்ரொவிஷன். ஆண்டவரே, உடைய பராமரிப்பு எனக்கு தேவை, உடைய பாதுகாப்பு எனக்கு தேவை, உடைய பராமரிப்பு எனக்கு தேவை. வேதம் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன். மாத்திரமல்ல யோவான் 16:23, என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை பிதா உங்களுக்கு தந்தருளுவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, he prayed for God's provision. அந்த அப்படி ஜெபிக்கும் போது உடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். உடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் செவி கொடுப்பார். அதனாலே என் செய்தியை நான் திரும்ப ஒரு முறையாக உங்களோடு கூட அதை நான் பேச விரும்புகிறேன். அன்பார்ந்த பிள்ளையே, ஆண்டவர் யாபேஸ் வாழ்க்கையில அவருடைய ஜெபங்கள் முதலாவதாக he pray for the best, இரண்டாவது he pray for the blessing, மூன்றாவது he pray for the power, நான்காவது he pray for the protection, ஐந்தாவது he pray for the provision. தமிழில் சொல்லுகிறேன். முதலாவதாக அவனுடைய ஜெபம் என்னவென்றால் பெஸ்ட், சிறப்பானதை. மூன்றாவது பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள். நான்காவது பவர், வல்லமை. ஐந்தாவது ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு. ஆறாவது ப்ரொவிஷன்,
தேவனுடைய பராமரிப்பு. இதை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை நிலைகளை கத்த விரிவாக்குவார். Pray for the provision of God, protection of God. உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்குமேயானால் கேளுங்கள், அடுத்தவர்களை கேட்க செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் யாபேசின் நிலையில் விரிவாக்கினவர் நிலையை விரிவாக்குவார். அந்த வார்த்தை சொல்லுகிறது 9ஆம் வசனத்திலே, தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவனாயிருந்தான். இந்த பூமியிலே உங்களை கனம் உள்ளவர்களாய், மதிப்புக்குரியவர்களாய், மேன்மை உள்ளவர்களாய் உங்களை கத்தர் மாற்றுவார். இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒரு சிறிய கேள்வி, உங்களுடைய வாழ்க்கை எப்படி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் போல பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனை மத்தியில வாழ்வீர்களா? யாபேசை போல சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய், எளிமையானவர்களாய், உறவுகளால் நீங்கள் துரத்தப்படலாம், துக்கத்தோடு வாழலாம். இந்த நாளிலே யாபேஸ் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம். வாட் அபௌட் யுவர் லைஃப்? நீங்க எப்படி இருக்கிறீங்களா? கம் ஆன் டு ஜீசஸ். உடனே வாருங்கள். வசனம் எழுதப்பட்டது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். நோக்கும் போது ஆசீர்வாதம், வாழ்வு, பலன், திருப்தி, அது மட்டுமல்ல மகிழ்ச்சி, ஆரவாரம். அன்புடைய பிள்ளையே, அது மட்டுமல்ல சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஆனந்த பாக்கியம். பாடுகள் இருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நோக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி வளரும். Your spiritual level will increase. அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆசீர்வாதம், அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதம், இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம். அன்பானவர்களே, அப்படி செய்யும் போது அந்த குற்ற உணர்வுகள் விடுவிக்கப்படலாம். அனைவரும் குற்ற உணர்வு இருக்கிறது. நான் தகுதியற்றவன், நான் லாய்க்கற்றவன், உபயோகமற்றவன், நான் பயன்படுத்தப்பட பாத்திரவான் இல்லை. இதே உலகத்திலே சகோதரரை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களை கனமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். சின்ன காரியம். அன்பாவளே, இப்போது ஆரம்பியுங்கள். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி pray for the best, pray for the power, pray for the protection, pray for the provision. நீங்கள் நோக்கி பாருங்கள். திரும்ப முழு நம்பிக்கையோடு கூட, முழுமையான விசுவாசத்தோடு கூட செய்து பாருங்கள். திரும்ப திரும்ப. உண்மைதான், துக்கம் உண்மை, பாடுகள் உண்மை, போராட்டங்கள் உண்மை, எல்லாம் உண்மை. ஆனால் உங்கள் ஜெபம் பரலோக தேவனை உள்ளத்து கொண்டு வரும். வேதம் சொல்கிறது, அவன் கனம் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். காரணம், அவன் தேவனை கனம் பண்ணினான். அவன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் வாழ்ந்தான். எனவே தேவனுடைய விருப்பம் உங்களை ஆஸ்வதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். 4 பேருக்கு மத்தியிலே நீங்கள் உயர்வா இருக்க வேண்டும், பேசப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும். இதுவே அவருடைய விருப்பம், இதுவே அவருடைய ஆசை. எனவே உங்கள் ஜெபங்கள் அவர் நோக்கி இருக்கட்டும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பாருங்கள். இதுவரை நடந்தது உண்மைதான். துக்கங்கள் உண்மை, ஏமாற்றம் உண்மை, விரக்தி உண்மை, இழப்பு உண்மை, எல்லாமே உண்மை. ஆனால் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கும் போது எல்லாமே மாறும். அன்பாளே, வாக்கு பண்ணினவர் மாறவே மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். மனிதர்கள் வாக்கு மாறினாலும் தேவன் தன்னுடைய வாக்கிலே உண்மை உள்ள ஒரு ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், கொடுக்கப்படும். யோவான் 14:23 தந்தருளுவார். யோவான் 14:13 நான் செய்வேன். எனவே திருப்பி சொல்கிறேன். 14:13 நான் செய்வேன். 14:14 கூட நான் செய்வேன். 16:23 தருவார். அன்பார்ந்த பிள்ளைகளே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், குற்ற மனப்பான்மை வேண்டாம். தைரியத்தோடு அவருடைய கிருபாசனத்திலே கிட்டி சேருங்கள். துக்கத்தில் இருக்கிற உங்களை சந்தோஷமா மாற்றுவார். Your pain will turn into praise. Your murmuring will turn into music. Your sadness will turn into gladness. உடைய முறுமுறுப்பு கீதமாய் மாறும். Your pain will turn into praise. உடைய வலிகள் துதிகளாய் மாறும். உங்கள் பாடுகள் பரவசமாய் மாறும். Your sorrow will turn into song. உடைய துக்கங்கள் மகிழ்ச்சியாய் மாறும். உடைய வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தந்தரல. உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். துக்கத்தின் மத்தியில் ஆறு இல்லாமல் நொறுக்கப்பட்டு தவித்து
சஞ்சலத்தோடு இருக்கிற ஒரு பிள்ளைகளை பாரும். தாவீது சொல்லுகிறான், நான் சஞ்சலத்தையும் நித்திரை அடைந்திருக்கிறேன். ஆமாண்டவரே, இவர்களை விடுவிக்கிற கர்த்தர், இக்கட்டிலிருந்து, மரணத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, அழுத்தத்திலிருந்து எங்களை விடுவிக்கிற கர்த்தர், சகாயம் செய்கிற கர்த்தர் ஐயா. இந்த நாளிலே யாபேசை விரிவாக்கின தேவன் கேட்கிற ஊழல்களை விரிவாக்கி தாரும். துக்கத்திலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து, வாழ்விலிருந்து அவர்களை பாட செய்யும். மோசேவிலே சொன்னீரே, நான் உன்னை பாட செய்வேன். யோபு சொன்னது போல இரவிலும் எங்களை கீதம் பாட செய்கிறவர். இந்த செய்தி கேட்கிற ஒரு வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, the sorrow will turn into song. துன்பங்கள் துதிகளாய் மாறட்டும், முறுமுறுப்புகள் இசையாய் மாறட்டும். அற்புதங்களை செய்யும், ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிறைத்தருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த செய்தி ஆசமா இருக்குமே, ஆனால் தொடர்ந்து கேளுங்கள். அடுத்தவர்களுக்கு செய்ய அனுப்புங்கள். என்னுடைய யூடியூப்ல செய்திருக்கிறது. யூடியூப்ல பார்க்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளும் புதிய புதிய செய்திகளை வெளியிடுகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நீங்களும் இந்த ஊழியத்துல ஒரு பங்குதாராய் மாறலாம். ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்க அன்போடு கேட்கிறேன். என்னுடைய ஜிபே நம்பர் அதில் இருக்கிறது, 9841839287. உங்களுடைய காணிக்கைகளாலும் உங்கள் ஜபத்தினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். ஏறக்குறைய தமிழகத்துல 60க்கும் மேற்பட்ட திறந்த வாசல் சபைகளை நாங்கள் அறிவிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக. உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக கருத்தா ஜெபிப்போம். God bless you. Amen. தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உன் கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காத்திட்டு, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உன் கைகள் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காத்தின்றி, மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு, மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என்னை விசாரிக்கும் நம் தகப்பனவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நம் தகப்பனவர், மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு, மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் ஹல்லேலூயா, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நம் தகப்பனவர், வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றி, இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றி, இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே
அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்தி பகைவர்களே ஆயத்தம் சர்வ வல்லவரே என்னை அபிஷேகம் செய்து ஹalleluya என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தி மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் முழு இதயத்தோடு மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர் மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர் மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே உள்ளங்கைகள் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காத்திட்டீர் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே உள்ளங்கைகள் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர் மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் இதயத்தோடு மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர் மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் ஆமென். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.